பொறுமைக்கு அல்லாஹ் தருகின்ற, சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு என்பது அளப்பெரியது. யாக்கூப் நபியினுடைய பொறுமை, அல்லாஹ்வின் அருளிலே நிராசையடையாமல் இறைவனுடைய உதவியின் மீது ஆதரவு வைத்தவராக இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலே இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். இன்னொரு புறம் யூசுப் நபி அவர்கள் எங்கோ ஒரு தேசத்தில் பிறந்து இன்னொரு தேசத்துக்கு பயணப்பட்டு புறப்படுகிறார். சொந்த சகோதரர்களாலேயே விரட்டி அடிக்கப்படுகிறார், விற்கப்படுகிறார், அடிமையாக பயணிக்கிறார், சிறை வசத்தை அனுபவிக்கிறார். இதில் எல்லாம் பொறுமையாக மேற்கொண்டவருக்கு அல்லாஹ் அமைச்சரவையில இடம் கொடுக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அப்ப பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு அளப்பெரியது. ஆனா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஒரு சோதனை வந்த உடனே வீழ்ந்து விடக்கூடாது, அடுத்த சோதனை வந்த உடனே திக்குமுக்காடி விடக்கூடாது. எத்தனை சோதனை வந்தாலும் பொறுமையாக அல்லாஹின் அருளிலே நிராசை அடையாமல் இருந்தால் இறைவன் எப்பேற்பட்ட நல்ல நிலையையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். பொருளாதார கஷ்டமா, குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா, பிள்ளைகள் தருதலையா இருக்குதா, நமக்கு வாழ்க்கையில எத்தனை சோதனைகளை அடிக்கு மேல் அடியை நமக்கு அல்லாஹ் கொடுக்கலாம். பொருளாதார கஷ்டத்துல மீண்டு வரலாம் நினைப்போம், திடீர்னு நோயா வீட்டுல வந்துகிட்டு இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரம் எல்லாம் அந்த மருத்துவத்திற்கே செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து மீண்டு வரலான்னு பார்த்தா பிள்ளையினால நமக்கு அடிமேல அடி விழுந்து வருந்தி இவனுடைய நிலை என்னவாக போகிறதோ என்று யோசிக்கக்கூடிய நிலை வந்துடும். அப்படி என்னதான் வந்தால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உதவுவான். அல்லாஹ்வுடைய வழியில இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுடக்கூடாது, இறைவனின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹின் மார்க்கத்தை கடைபிடித்து அழகிய பொறுமையை மேற்கொண்டால் இறைவனுடைய உதவி இருக்கிறது என்ற நற்சான்றை இந்த யூசுப் நபி அவர்களுடைய வரலாறின் மூலம் பகிர்கிறான்.